ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ஜே லோகேஷ், மிரரல் பாய்ஸ் சேனலில் இருந்து. ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டுட்டோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர் மேன். அதாவது கலர் மேன் இன் பிளாக் அண்ட் ஒயிட். ஏன்டா இங்கிலீஷில் தமிழ்லையும் சொல்லி கொள்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற பேக்ரவுண்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் கலராக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஷாப் டுட்டோரியலில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத ஓகே நான் சொல்லித்தர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஃபோட்டோ வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பையனை மட்டும் நான் வந்து கலராக மாற்ற போகிறேன். மீதி எல்லாத்தையுமே இந்த பர்சன், இந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை வந்து எடுத்தாச்சு. நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லேயர் டேப்பில் போய் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. ஓகேவா? அண்டு இந்த பேக்ரவுண்ட் லேயர் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இப்போ தேவை என்னென்னா, பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் காப்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இந்த லேயர் வந்துடும். நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுங்கள், இப்போது இதை ஃபோட்டோவில் எந்த பர்சன் மட்டும் கலராக இருக்க போகிறானோ அவனை கட் பண்ண போகிறான். இப்போது இந்த ஃபோட்டோலேருந்து அதுக்கு எனக்கு மேக்னெட்டிக் லேசர் டூல் வேணும். அதை இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3வது ஆப்ஷன் வந்து மேக்னெட்டிக் லேசர் டூல். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம இப்போ கேர்ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் டூல் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிட் ஆன் த ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது மேக்னெட்டிக் லேசர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக அதை கட் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது ஒரு இடத்துல செதறிச்சினாலும் பரவாயில்ல, கட்டிங்கில் கட் பண்ணும் போது அதை பின்னாடி நம்ம பார்த்துப்போம். சரியா? நான் இவனை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இவனை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி மேக் லேயர் வியா காப்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் அமுத்துங்க. ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ண லேயர் மட்டும் பேக்ரவுண்டில், இப்போ கட் பண்ண பர்சன் மட்டும் லேயர் 1ல் வந்துட்டான். பேக்ரவுண்ட் காப்பிங்கிறது இந்த பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா? இந்த பேக்ரவுண்டு லேயர் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க, இல்லைனா உங்கள் கவனம் செத்துரும். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது 2 லேயர் தான். லேயர் 1 அதாவது கட் பண்ணப்பட்ட லேயர், 2வது பேக்ரவுண்ட் காப்பி. இது வந்து பேக்ரவுண்டில் இருக்க போகிற காப்பி. சரியா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் காப்பி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜில் போய், அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். சரியா? அதனால் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜ் ஆப்ஷன்ஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் போய்ட்டு வைப்ரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து அடாப் ஃபோட்டோஷாப் CS5. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு வேளை ப்ரீவியஸ் வெர்ஷனாக இருந்தால் இந்த ஆப்ஷன் இல்லாமல் போகலாம். ஸோ அதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய்ட்டு வைப்ரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் வரும். இதில் வந்து என்ன பண்ணுங்கள், சேச்சுரேஷனை கொஞ்சம் குறைங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்தா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு கொடுங்க. சரியா? இந்த வைப்ரன்ஸ் அப்படியே இருக்கட்டும். சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் இருக்குது. சரியா? ஏன்னா அந்த லேயரோட கொஞ்சம் ஃபேமிலியராக இருக்கணும், இல்லைனா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோலேருந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி ஆகிடும். அதனால தான். சரியா? இப்போ இதை கொடுத்துட்டோன்னே நம்ம பேக்ரவுண்ட் லேயர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஓரளவுக்கு மாறிடுச்சு. இப்போ இதை ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகுது. எந்த இடத்துலனா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஒரு சில என் ஃப்ரெண்டு அந்த பையனோட கை இந்த இடத்துல கலராக தெரியுது. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்ப ஈஸி தான். எரேசர் எடுத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அதாவது நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் லேயரில் இருக்கீங்க சரியா, அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அழிக்க போகிறது வந்து கலர் லேயரை தான். ஸோ அந்த கலர் லேயரை செலக்ட் பண்ணிட்டு பிக்சல் வந்து ரப்பர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் போயிட்டு இந்த இடத்துல பெருசாக்கிக்கலாம் சைஸ். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல கலராக இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்டு, அதை மட்டும் அப்படியே எரேஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ அது எரேஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட விரல், அந்த விரலில் மட்டும் அப்படி கொஞ்சம் எரேசர் வச்சு லைட்டாக அழிக்கிறேன். ஓகே, ஐம் சாரி. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த இதெல்லாம் அழித்தாலே போதும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இவனோட தலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்ட்ரி டூல் எடுத்துக்கிட்டு, சாரி ஹிஸ்ட்ரி டூல் இங்கே இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி டூல் கிளிக் பண்ணி இவன் தலை மேலே இப்படி பெயிண்ட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக அந்த இடத்துல என்ன கலர் இருந்ததோ அது அப்படியே வந்துடும். அந்த இடத்துல எந்த மாதிரி இருந்ததோ அது அப்படியே வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் மிஸ் ஆன ஏரியாலாம் வந்து லைட்டாக அப்படியே இந்த டூல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நம்ம ஆள் வரைக்கும் கலர் ஆகிட்டான். இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லேயர் 1, அதாவது இந்த கலராக இருக்க இந்த மேனோட லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சாரி கிளிக் பண்ணாதீங்க, நீங்கள் லேயர் 1 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ட்ராக் பண்ணிவிட்டு ஓவர்லே கொடுத்துருங்க. வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டோட ஃபேமிலியராக இருக்குது, நல்லாயிருக்கு உண்மையிலே. அண்டு இப்போது இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதால இந்த பிக்சரோட இன்னும் அது ஃபெமிலியராக இல்லை. அதாவது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. அதனால் வந்து ஃபில்டரில் இதுக்கான கலரை வந்து குறைக்க போகிறோம், இந்த கலர் லேயரை. அதனால் இமேஜில் போயிட்டு, அதாவது இந்த கலர் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த கலர் மேன் லேயர். அண்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அதில் போய், அதில் வேணாம் சாரி, இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வைப்ரன்ஸ் அதில் போயிட்டு குறைங்க, லைட்டாக குறைச்சா போதும் ஓரளவுக்கு. இது ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு ஃபேமிலியரான ஒரு ஃபோட்டோவில். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த டுட்டோரியல். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட உங்களை அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜே லோகேஷ் ஃப்ரம் மிரட்டல் பாய்ஸ்.